காலங்காத்தால எந்திரிச்ச உடனே கரண்ட்டில் கை வச்சு ஷாக் அடித்த மாதிரி என்ன பண்ணார், என் வீட்டுக்கார் வந்து காலையில் எந்திரிச்சு நம்ம வந்து வெளியில் போய் சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு நம்பி கிளம்பி போனேன். நாங்கள் என்ன பண்ணோம், ஒசூரில் நெல்லை பவன் இருக்குது இல்லையா, பஸ் ஸ்டாண்டில் அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். அங்கே வந்து இட்லி, பொடி, அதுக்கப்புறம் வந்து சட்னி, இவ்வளோதான். மென் அந்த வடை ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் போனீங்க, அதாவது ஒரு 7 மணி 7:30 மணிக்கு போனீங்கன்னா நமக்கு வந்து நல்லா சூடாக எல்லாம் கிடைக்கும். இல்லை சாப்பிட்டு முடித்த பிறகு என்ன பண்ணார், சரி அவருக்கு என்ன தோணிச்சு தெரில, அப்படியே எட்ரா வண்டியன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்ட்ரைட்டாக ஓட்டினது என்னென்னா, சர்வீஸ் ரோடை விட்டுட்டு ஹைவேலேயே ஓட்டினார்னா பாருங்களேன். அந்த ஹைவேல நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருந்தோமா, ஒரு யூட்டன் கூட வரவே இல்லையா. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி ரொம்ப தூரம் கழிச்சு ஒரு யூட்டன் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு ஆர்ச். அந்த ஆர்ச்சை வந்து நான் பார்த்துட்டு இங்கே ஒரு கோயில் இருக்குங்க, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் விசிட் பண்ண கோயில் தான் தக்ஷின் திருப்பதி. தக்ஷின் திருப்பதியை பார்த்துட்டு அப்புறம் அந்த தக்ஷின் திருப்பதிக்கு பேக் சைடில் வந்து ஒரு ரிவர் ஓடின்னு இருந்திருக்கும். அந்த ரிவர் வந்து நான் ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது எங்கேருந்து வருது பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் நாங்கள் சுற்றி 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 கடைசியில் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் போய் நின்னோம். அங்கே வந்து என்னென்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வீடியோ பாருங்கள். கோடூரில் இருக்காங்க பிரமிளா, பாருங்கள். ஹலோ சொல்லுங்கள். ஹலோ. இவங்களோட லேண்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இவங்க வந்து இது காலிஃப்ளவர் இந்த மாதிரி விவசாயிகளால் தான் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா வேலைக்கு சாப்பிட முடியுது. உங்களோட நிலம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. இவங்க வந்து இப்போ வந்து காலிஃப்ளவர் அந்த பிளான்ட் நட்டு வச்சுட்ருக்காங்க, தெரியுதா? நல்லா அழகாக தெரியும் பாருங்க. நீங்களும் தெரியுங்க. பாருங்க பிரமிளா. ஓகே, தொட்டு பார்க்கட்டுமா? ஓ, இது வந்து இவங்க கொக்கோ பீட்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்படியே நிலத்தில் வந்து எங்கே நான் வச்சு காமிக்கிட்டா. இது எப்படி அப்படி அப்படி வச்சுட்டு மண்ணும் இப்படி சூப்பர். பார்த்து பார்த்து செய்யணும்ல. அந்த கோழி. ஓ, கோழிக்கு வந்து இந்த இது ரொம்ப பிடிக்குமா? எவ்வளோ நேச்சராக இருக்குது பாருங்க. நீங்கள் இதில் என்னோட சேனலில் தெரிவிங்க. ஆமாம், நான் உங்களை போடுறேன் இன்னைக்கு வீடியோவில். ஐயோ, ஆமாம், நிஜமா உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. நான் உங்களுக்கு வீடியோவும் காமிக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் இது முடிப்பீங்களா? எவ்வளோ நேரத்தில் முடிப்பீங்க இது? அந்த பக்கம் போய் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன், உங்களே காமிக்கிறேன். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. ஆமாம், நிஜமாவே உங்களோட நிலம் சூப்பராக இருக்குது. நான் வந்து இதை நான் யூடியூப்பில் போடுறேன், என்னோடய சேனலில் போடுறேன். எல்லோரும் பிரமிளாவோட லேண்டுக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள், எத்தனை மாதம்? 2 மாதம். 2 மாதத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சூப்பராக வளர்ந்துருக்கும். அப்படியே அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் லேண்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீடு பக்கத்தில் வந்ததும் இவ்வளோ ஆடு இருந்ததுங்க. பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இது வந்து என்னை பார்த்து பயந்து நின்றுட்டுருக்க, சரி என்னை பார்த்து பயப்படாதன்னு சொல்லி அந்த பக்கம்லாம் பார்த்தா அவங்க ஒரு ஆட்டுக்குட்டி, அதுவும் சூப்பராக இருந்தது. நாங்கள் இப்படியே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து அவங்க எங்கள் 2 பேருக்கும் டீ போட்டு கொடுத்தாங்க. டீ போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருந்தாங்க. அந்த குட்டி பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி
அவங்கக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு 3 காலிஃப்ளவர் செடி அங்கே சாப்ளிங் வாங்கிட்டு வந்துட்டேங்க. வீட்டில் நான் ஆல்ரெடி வந்து தொட்டியில் நட்டு வச்சுட்டேன். அவங்க வந்து 2 மாதம் அதை வந்து பராமரிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எனக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்தாங்க. நான் கண்டிப்பாக அந்த தொட்டியோட டெவலப்மெண்ட் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய். வாழ்க வளமுடன்.